ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லித்தலை, மல்லித்தூள், பிரியாணி மசால், ஏலக்காய் பொடி. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். மட்டன் எடுத்து குக்கரில் போட்டு 2 கரண்டி மசால் போட்டு உப்பு போட்டு வேக வைக்கணும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் கறியை இறக்கி வச்சிடணும். கறியை தனியாக எடுத்துகிட்டு வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்துக்கணும். அப்புறம் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கணும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். எனக்கு 4 டம்ளர் தண்ணி தேவைப்படும். வேக வச்ச தண்ணியையும் தேங்காய் பால் தண்ணியும் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியை கலந்துக்கணும். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறம் புதினாவை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசால், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசால் பொடி, கரம் மசால் பொடி எல்லாமே போட்டு கலந்துக்கணும். மசால் நல்ல பச்சை வாடை போனதுக்கு அப்புறமேட்டு சீரக சம்பா அரிசியை எடுத்து கழுவி அதில் போட்டு நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளர் அளவுக்கு நான் சொன்ன அளவு தண்ணியை ஊற்றிக்கணும். நல்லா கொதிக்க விட்டு தண்ணியெலாம் வற்றினதுக்கு அப்புறமேட்டு நெய் ஊற்றி கிண்டி விட்டுட்டு 20 நிமிஷம் தம் போட்டு இறக்கணும். அப்படின்னா நம்ம திண்டுக்கல் பிரியாணி ரெடி ஆகிடும். ரம்யாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.